கிரிவலம் அன்னைக்கு தங்களுடைய பெரும்பான்மையான பலத்தை நிரூபிக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்த அப்புறம் வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க. ஆனா அன்னைக்கு சட்டசபையில நடந்த சம்பவங்கள் ஒரு ஆக்ஷன் படத்தையே மிஞ்சிடும். எல்லா எதிர்கட்சியினருமே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும்னு கோரிக்கை வச்சாங்க. சபாநாயகர் அதை மறுத்துட்டாரு. கலவரம் வெடிச்சதுங்க. திமுகவினர் சபாநாயகரை துரத்தி விட்டு அவருடைய இருக்கையில அமர்ந்தாங்க. மீண்டும் அவை கூடினதுமே ஸ்டாலின் உள்ளிட்டோர் தரையில உட்கார்ந்து தரணாவில ஈடுபட்டனர். அவங்கள போலீஸ் தூக்கி வெளியேற்றினாங்க. அப்போதுல இருந்துதான் நம்ம மறைஞ்ச முதலமைச்சர் ஜெயலலிதாவை காப்பி அடிச்சாரு ஸ்டாலின். அப்படியே ஒரு 30 years பேக் போய் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சட்டசபை கூட்டத்துல அப்ப எதிர்கட்சியா இருந்த ஜெயலலிதாவை திமுகவினர் தாக்குனாங்க. அவங்களோட சேலை இழுக்கப்பட்டது, தலைமுடி எல்லாம் பிடுங்கப்பட்டது. தலைவிரி கோலமா வெளியே வந்த ஜெயலலிதா பத்திரிகையாளர் முன்னாடி சட்டசபை மாண்பை திமுகவினர் சாகடிச்சிட்டாங்க. மீண்டும் முதல்வரா ஆனதுக்கு அப்புறம்தான் சட்டசபையில கால் வைப்பேன் அப்படின்னு ஜெயலலிதா சபதம் எடுத்தாங்க. அவங்களோட அந்த கதறல் தமிழக மக்களை அவருடைய பக்கம் கொண்டு சென்றது. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தான் சிஎம்மும் ஆனாங்க. இப்ப ஸ்டாலின் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். சட்டசபையில இருந்து வெளியே வரும்போது அவருடைய ஷர்ட் பாக்கெட்டும் பட்டனும் கலண்டே இல்லைங்க. ஆனா செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஷர்ட் பாக்கெட் அப்புறம் பட்டன் கலண்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போஸ் கொடுத்தா மக்கள் தன் மீது அனுதாபம் காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ. ஆனா உண்மையா சொல்லணும்னா பல மெம்மிஸ் போட்டு அவரை பயங்கரமா கலாய்ச்சிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமா அரசியல்ல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ஸும் லைக்ஸும் பண்ணுங்க.